கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஒரு மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பின்வாங்கி போனால் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை தேடுவதாக இருக்குன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்படியாக நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிசாசானது வெளியே போயிடுவான். அப்படி இருக்கும்போது பார்த்தா ஒரு வண்ணாந்தத்தில் போய் ஒரு வட்டப்பாறையில் உட்காந்துருப்பான். அப்படி உட்காந்துருக்கும் போது யாராவது அது தகுந்த பாத்திரவான எவனை நினச்சி பார்த்து கொண்டு இருப்பான். ஜெபம் பண்ணாமல் சர்ச்சுக்கு போகாமல் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் உலகம் போன போக்கில் போயிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட இந்த பிசாசு என்ன செய்ய பார்த்து, ஓ இவன் தான் நமக்கு தகுந்த ஆளு அப்படின்னு சொல்லி அவனை என்ன செய்ய பிடிச்சிட்டு ஒரு பிசாசு வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனையே சண்டையே தரத்தரங்க வருது. 7 பிசாசு ஒரு பிசாசனு போய் 7 பிசாசு கூட்டிகிட்டு வரும்போது அப்போ 7 பிசாசு அந்த குடும்பத்தில் வரும்போது எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கும்? கணவன் மனைவி சண்டைங்க, குடும்பத்தில் சண்டை, பிரச்சனைங்க, பற்றாக்குறைங்க, தரித்திரங்க, சாப்பாடு கஷ்டம், கடன் பிரச்சனை, இப்படி அநேக பக்கம்பாட்டில் சண்டை போடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஒரு பிசாசு இந்த 7 பிசாசு கூட்டு வந்து அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்காது, பிரச்சனையாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொண்டா தான் இந்த மாதிரி பிசாசுலாம் நம்மளை குடும்பத்தை விட்டு நம்மளை விட்டு போகும். அப்போ ஒரு ஆண்டவர் விட்டு முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆண்டவர் விட்டு விலகி போகும்போது தான் அப்படியாகும். அதனால ஆண்டவர் விட்டு விலகாதபடிக்கு மரித்தாலும் இயேசுக்காக வாழ்ந்தாலும் இயேசுவாக வாழும்பொழுது கர்த்தர் நம்ம உங்களையே ஆசீர்வதிப்பார்.